இங்கே பார்சாவும் அவனோட ஃப்ரெண்டும் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு போஸ்டரை பார்க்குறானுங்க. அதில் ஒரு நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தா 10,000 ரூபா கிடைக்குன்னு போட்டிருக்கேன். அந்த போஸ்டரையும் கிழிச்சிக்கிட்டு இவனுங்க ஒரு நாள் ஃபுல்லாக தேடுறானுங்க. கடைசியாக ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கும் போது அந்த நாய்க்குட்டியே இவங்களை தேடி வந்துடுது. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறானுங்க. அந்த குட்டி நாய் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், நான் கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா, நாளைக்கு ஈவினிங் வந்து நாயை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த காசை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து சைக்கிள் வாங்கலாம், இன்னொருத்தன் புறா வாங்கலாம்லாம் பிளான் பண்ணுறானுங்க. பார்சாவும் ஃப்ரெண்டும் பாத்ரூம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்த நாய் வந்து தண்ணியை தட்டி விட ஃப்ரெண்டு மட்டும் கழுவிட்டு போனவன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னவன் வரவே இல்லை. இவன் டென்ஷன் ஆகிடுறான். இன்னொரு நாள் அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டோட தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு பார்சா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அந்த நாயோட ஓனர் வர லேட்டாக வந்தனால பார்சா அந்த நாய் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான். அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டுறான். இந்த நாய் இனிமேல் திருப்பி தரக்கூடாதுன்ற எண்ணத்துக்கே வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து கொரோனா வந்துடுது, லாக்டவுன் போட்டுடுறாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் எல்லாருமே ஊருக்கு அனுப்பி விட போகிறோம், டிராக்டர் வரும், ஆளுக்கு 1500 ரூபா டிக்கெட்டுக்கு காசு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே இவங்ககிட்ட காசும் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்சாவோட அப்பாவோ காசுக்காக அந்த நாய் ஓனருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் ஊருக்கு போகணும், நாயை வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு உடனே அவரும் நாளைக்கு வரேன்னு சொல்லிடுறாரு. இந்த பையன் அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் ஊருக்கு போகிறேன்டான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டும் வரான். அவங்க அப்பாவும் ஃபோனை ஆன் பண்ணி அவருக்கு இடத்த சொல்லி அவரும் வந்துடுறாரு நாயை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. நாயை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி காசு வாங்க மாட்டேன், உழைச்சி சம்பாதிக்கிறதே போதும்னு சொல்லிடுறாங்க. இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். அந்த நாய்கிட்ட ஓடி போய் உட்காந்த உடனே அந்த ஓனரோ இந்த நாய் உங்ககிட்ட இருக்கிறதாப்பா நல்லதுன்னு நாயையும் கொடுத்துட்டு அந்த டிராக்டர் ஓட்டுறவங்ககிட்ட போய் காசு கொடுத்து இங்கே இருக்க யார்ட்டையுமே காசு வாங்காதீங்க, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு.